கொள்கை ரீதியாகவோ, இல்ல எந்த ரீதியாகவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிக்க முடியாத ஒரு நிலை. இதுதான் வந்து இந்த நாட்டுல மட்டும் தான் ஒரு நாட்டுல இருந்துட்டு அந்த பிரதமர நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனால் இந்த நாட்டையே உங்களால மோசமா பேச முடியும் அப்டின்னா, அது இங்க இருக்கக்கூடிய சார் இது வந்து மக்களுடைய மனநிலையின் மட்டும் இல்லப்பா. அதாவது ஆட்சியாளர்கள் தான் இங்க மிகப்பெரிய குழப்பம் எப்போதும் பண்ணிட்டே இருக்கிறவங்க. அவர்களுடைய மனநிலையிலேயே ஒரு மாற்றம் வரும்பொழுது தான் மேம், ஒரு புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற இதுல என்டிஏ வந்து வேகமா களமிறங்குறாங்க. இவர்களுக்கு எதிர்த்தார் போல் எடுத்த சாரியில் நாங்க எல்லாமே மோடிக்கு அகைன்ஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி திரிணாமுல், அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் உட்பட பல்வேறு கூட்டணிகள் INDA அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா மம்தா பானர்ஜி மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சது போல அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டாரு, RLD போயிட்டாங்க, வரிசையா எல்லாருமே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து NDAல ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ எல்லாருமே விலகிட்டாங்க. இப்போ வந்து ஃபரூக் அப்துல்லா அவரும் அந்த இடத்துல இருந்து விலகி இருக்காரு. இந்த கூட்டணி தர மெசேஜ் வந்து என்ன மேம் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு? அதாவது ஒரு பலசாலியை எதிர்க்க 10 பேர் சேரணும் அப்படிங்கிறது கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் இது நம்ம முதல்ல இருந்தே சொன்னதுதான். இந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி முரண்பாடுகளுடைய மொத்த கூட்டம் தான் அது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கொள்கை ரீதியாகவோ இல்ல எந்த ரீதியாகவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிக்க முடியாத ஒரு நிலை. இதுதான் வந்து அந்த கூட்டணியினுடைய மொத்த விஷயமுமே. நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, கேரளால கம்யூனிஸ்ட் நாங்க தனியா தான் போட்டி போடுவோம், காங்கிரஸோட சேர மாட்டோம்ட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல திரிணமுல் இவங்களோட சேர மாட்டோம்ட்டாங்க. ஆம் ஆத்மி டெல்லியில வந்து நாங்க தனியா தான் போட்டி போட போறோம், பஞ்சாப்ல ஒரே ஒரு இடம் வேணா குடுக்குறோம்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் தனியாக வந்துட்டாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்க மத்திய பிரதேசம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவரு முலாயம் சிங் யாதவருடைய பையனோட சேரும் பொழுது இவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துச்சு. நாம வந்து வின் பண்ணிடுவோம்னு வந்த உடனே அவர்களை அவ்வளவு ஒரு இன்ஹியூமனா ட்ரீட் பண்ண, ஒரு அரகன்ஸோட ட்ரீட் பண்ணதை நாம பார்த்தோம். இதற்கு முன்னாடி யூபியில வந்து சட்டசபை தேர்தல் நடந்தப்போ 200 கூட்டங்களை கிட்டத்தட்ட இவங்க வந்து பிரியங்கா காந்தி போட்டாங்க. ஆனால் அவங்க வின் பண்ண இடம் எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 200 கூட்டங்களுக்கு ஒரு இடம்ன்ற அளவுக்கு கூட அவங்களால வந்து சக்சஸ் பண்ணி காமிக்க முடியல. அவருடைய அண்ணனை சொந்த தொகுதியில இருந்து வெளியில போகக்கூடிய அளவிற்கு ஸ்மிருதி இராணி அவர்கள் அங்க வேலை செஞ்சாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, இதற்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க வேலை செய்யும் பொழுது ஒரு பாசிட்டிவிட்டி வேலை செய்யும். ஆனால் இவர் தோற்கணும்னு மட்டுமே நீங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அது மட்டுமே ரீசனாக இருக்கும் பொழுது எந்த பாசிட்டிவிட்டியும் அங்க வேலை செய்யறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. சரிங்க, உங்களை நாங்க வந்து பிரதமருக்கு ஓட்டு போடுறோம், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா காமன் மினிமம் அஜெண்டா இவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கா? இல்ல. அவங்க எல்லாரோட ஒண்ணே ஒண்ணு என்ன, இவர் வந்து நம்மள ஊழல் செய்ய விட மாட்டேங்கிறாரு, கொள்ளையடிக்க விட மாட்டேங்கிறாரு, வாரிசு பாலிடிக்ஸ்னு பேசுறாரு, 24 hours ஒர்க் பண்றாரு, லீவ் எடுக்காம வேலை செய்யறாரு, எந்த இடத்துக்கு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்குது. அது அதாவது உலகத்தினுடைய அண்ணனாக சொல்ற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜில இல்ல வந்து மத்ததுல சிறந்திருக்கிற ரஷ்யான்னு நினைச்சாலும் சரி, எல்லாருமே இவர்கிட்ட அவ்வளவு பெரிய நட்போட இருக்கிறாங்க. அவ்வளவு அழகான ஒரு ஃபாரின் பாலிசியை இவங்களால கொடுக்க முடியுது, அதன் மூலமாக செயல்பட முடியுது அப்படிங்கறத இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது இந்த ரிசல்ட்ல நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா இந்த நாட்டுல மட்டும்தான்
ஒரு நாட்டுல இருந்துட்டு அந்த பிரதமரை நீங்க என்ன வேணா பேசலாம், ஆனால் இந்த நாட்டையே உங்களால மோசமா பேச முடியும் அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸால மட்டும்தான் முடியும். அதை அவர்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. சாமானிய மனிதனை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடுறேன், என் வேலையை நான் வந்து ரெகுலரா செய்யணும், எனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, நான் எந்த இதுக்கும் போகல, ஓட்டு போடுற அன்னைக்கு நான் வந்து யாருக்கு போடணும்னு போடுறேன், அவ்வளவுதான் அவனோட பெரும்பான்மையான மக்களுடைய சாதாரணமான அரசியல் புரிதல். ஆனால் அதுல கூட அவர்களுக்கு கூட இவர்கள் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது புரியறதுனால வரக்கூடிய விளைவுதான் இவர்கள் வந்து ஜார்க்கண்ட்லயும் சரி மத்திய பிரதேஷ்லயும் சரி கண்டிப்பா வின் பண்ணிருவாங்கன்னு அத்தனை ஊடகங்களும் கட்டியம் கட்டுச்சு. ஆனா என்ன நடந்ததுங்கிறது ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியும். அது இப்பயும் நடக்கும், நாமளும் அதை விட்னஸ் பண்ணதான் போறோம். மேம், ரொம்ப அழகாக மக்கள் நலனை முன்னிறுத்தி எந்த கட்சி பாடுபடுறாங்களோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு 2024 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி மேம், அதாவது பொதுவாகவே என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே பரபரப்பா போயிட்டு இருந்தாரு. குறிப்பா சென்னைன்னு வரும்போது அவருடைய அந்த பிரச்சார பாணின்னு சொல்லலாம், இல்லைன்னா மக்கள் முன்னாடி குறைகளை எடுத்து சொல்றதுன்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு வித்தியாசமான அக்ரெசிவ் நேச்சரா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க, சொன்னாங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஆனா சென்னையில மட்டும்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, வாரிசு அரசியல் இருக்கு கொளத்தூர்ல, அதாவது முதல்வரினுடைய கொளத்தூர் தொகுதியில இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் முதல்வரின் தொகுதி வந்து இந்த அளவு கீழ்மைப்படுத்தப்பட்டது கிடையாது, அது ஒரே ஒரு இடம் தமிழகம் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு, இது எந்த மாதிரியான ரிசல்ட்ட சென்னை மக்கள் கிட்ட கொண்டு வர போகுது மேம்? நீங்க குளத்தூர் தொகுதின்னு கேட்டதுனால நான் சொல்றேங்க. ஆக்சுவலா குளத்தூர் தொகுதியில அவங்க வந்து ஒரு 2-3 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஒண்ணு வந்து அங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், 2வது வந்து அங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு. நான் வந்து ஒரு பெரிய ப்ராமினென்ட்டா தெரியக்கூடிய 2 விஷயத்த சொல்றேன். ஆனால் இன்னைக்கு இவர்கள் கணக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரியார் நகர்னு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலை தான் கொளத்தூரோட சேர்த்து இது கொளத்தூர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அதை கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதற்குரிய விஷயங்களை செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம மறந்துட முடியாது, அந்த கொளத்தூர் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு ஃபுட்பால் பிளேயரான ஒரு இளம் பெண்ணுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு உயிர் பழிப்போனது முதலமைச்சருடைய தொகுதியில் உள்ள மருத்துவமனை, நீங்க மறந்துடக்கூடாது. 2வது விஷயம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க இருந்து கொண்டு வரணும்? உயர்கல்வித்துறை அமைச்சகம் மூலமாக உயர்கல்வித்துறை நிதியிலிருந்து நீங்க ஒரு புது காலேஜ் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வரவேற்றிருப்பேன். ஏன்னா ஒரு அடிஷனல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கதைன்ட்டு HRNCE கற்பகாம்பாள் கோயில்ல இருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயில்ல இருந்து HRNCE நிதியின் கீழே அங்க ஒரு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? ஒரு பள்ளிக்கூடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 வருஷம், இந்த வருஷம் அந்த பிள்ளைங்க ஃபைனல் இயர் முடிச்சு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டே வரப்போகுது. இன்னி வரைக்கும் அவர்களுக்காக ஒரு கட்டிடம் கூட இவர்களால கொடுக்க முடியல. முதல் வருஷம் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குமோ அப்படி ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. அதற்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த HRNCக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதனால அதை வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்டா இல்லாம தொகுப்பூதியமா போட்டாங்க. நீங்க ஆடு கொடுக்கும்போது கவர்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு பேமெண்ட் வரும்போது கன்சாலிடேட்டட் பேயா போடுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் இயர்ல கேக்குறாங்க. கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் தொகுப்பூதியத்துல தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு இன்னி வரைக்கும் 3 வருஷமாக பெரும்பாலும் தற்காலிக பேராசிரியர்களை வைத்து தொகுப்பூதியத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வருஷம் மழை வந்தப்போ அதே கொளத்தூர் தொகுதி எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் ஒரு தலைநகரத்துல நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். நீங்க வந்து வாரணாசியில MP தொகுதியான நம்ம இவருடைய பிரதம மந்திரியோட தொகுதிய எப்படி அவர் வந்து 5 வருஷத்துல டெவலப் பண்ணி காமிச்சாரு. அதுவும் கங்கை போன்று அவ்வளவு வந்து ஒரு பொல்யூட்டான ஒரு ரிவரை இன்னைக்கு எப்படி உண்மையிலேயே நாம வந்து கும்பிடுற அந்த கங்கை வந்து அவ்வளவு பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கிறாரோ அதையும் நீங்க பார்க்கணும். கொளத்தூர் தொகுதியையும் நீங்க பார்க்கணும். கொளத்தூர் தொகுதி அவரோட இன்னைக்கு உள்ள தொகுதி இல்ல, பல வருஷங்களாக அவருக்குன்னு உள்ள தொகுதி. அது எப்படி இருக்குன்றத வச்சே இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத நம்மளால சொல்ல முடியும். ஒரு முதலமைச்சரோட தொகுதிக்கே இந்த நிலைமைன்னா மத்தவங்களோட தொகுதியை நாம கேட்கவே வேண்டாம். இதைதான் போற இடங்கள்லாம் மக்கள் சொல்றாங்க. தமிழகத்துல
எல்லா இடங்களையும் அவரால வந்து பாத யாத்திரை போக முடிஞ்சது. ஆனால் சென்னையில நீங்க போக முடியாதுன்னு சொன்னீங்க. அது பாருங்க எவ்வளவு அழகான ஒரு திட்டம். ஒரு இடத்துல வந்து மகளிர சந்திக்கிறாரு. ஒரு இடத்துல கல்லூரி மாணவர்கள சந்திக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து மரபுசாரா தொழிலாளர்கள சந்திக்கிறாரு. ஒரு இடத்துல மீனவ சொந்தங்கள இப்படி மொத்த கிரௌடையும் ஸ்பிளிட் பண்ணி 4 புரோகிராமா, நீ ஒரு இடத்துல தானே என்ன நடக்க விட மாட்டேன்னு சொன்னீங்க. நான் 4 இதுல வந்து எல்லா தொகுதியையும் உள்ளடக்கி நாங்க நிகழ்ச்சிகள் நடத்துறோம்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு தடைக்கல்ல வந்து படிக்கல்லாக மாற்றி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறது, நாங்க டாஸ்மாக் வந்து மூடிடுவோம்னு பேசுறது, இப்படி பொய்யும் பீலாவும் விட்டு செஞ்சவங்க ஒரு பக்கம். ஆனால் எதிர்க்கட்சியாக கூட இல்லாதவர்களால இன்னைக்கு ஒரு சென்னையில அவர் போற இடம் தான் ராத்திரியோட ராத்திரியாக ரோடு போடக்கூடிய அளவிற்கு, இவரெல்லாம் சின்ன பையன் என்ன பேச போறாரு, இவர் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்களுடைய தொகுதியில அவர் வரப்போறாருன்னு சொன்ன உடனே ராத்திரியோட ராத்திரியா ரோடு போட்டத கண்ணால நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது பேசும் அவருடைய வலிமையை. மேம், அதாவது எங்கெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த இடத்தெல்லாம் ஒரு மதத்தை நீங்க தூக்கி பிடிக்கும் போது அங்கதான் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சொல்றாங்க. ஆனா நேபாளம் வந்து அதாவது மன்னராட்சி இருந்தது, பின்னர் அங்க வந்து ஒரு கம்யூனிசம் வந்து தலை தூக்கிய போது இன்றைய அதனுடைய நிலைமை வந்து கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கு. இந்த ஒரு நிலைமை நேபாளம் எதை காட்டுகிறது மற்ற மாநிலங்களுக்கு? சார், இது வந்து மக்களுடைய மனநிலைன்னு மட்டும் இல்லப்பா. அதாவது ஆட்சியாளர்கள் தான் இங்க மிகப்பெரிய குழப்பம் எப்போதும் பண்ணிட்டே இருக்கிறவங்க. அவர்களுடைய மனநிலையிலேயே ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் இது மாறும். எப்பொழுதுமே வந்து நேபாள் ஒரு காலத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளால அது மாறினால் கூட மக்களுடைய மனநிலையில ஒரு பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லை. அது வந்து தெரியும். ஆனால் மக்களுடைய மனநிலை மாறாதவரை யார் எந்த நிலத்துல எப்படி நடந்தாலும் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள் மட்டும் இல்ல. இன்னைக்கு நம்ம அபுதாபியில நடந்த விஷயத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பெரிய ஒரு கோயிலை இஸ்லாமியர்கள் இடம் கொடுக்க, ஒரு கிறிஸ்தவர் வந்து பிளான் போட்டு கொடுக்க, ஒரு சீக், புத்திசம் அண்ட் பார்சி மக்கள் சேர்ந்து அந்த ஆர்கிடெக்சரோட சேர்ந்து கட்டுற அந்த விஷயத்தை, உண்மையாக இந்த நாடு இத்தனை காலமாக எது மத சார்பின்மைன்னு பேசி வந்ததோ அதை ஒரு மத சார்புடைய நாட்டில் நிகழ்த்தி காட்டியதுதான் இந்த அரசோட சாதனையாக இருக்கும். உண்மையான அந்த மத சார்பின்மை தொடர்ந்து உலக நாடுகள் முழுக்க உற்று நோக்கி பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த அரசு எத்தனை முறை தொடர்ந்து வந்தாலும் அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. மேம், ரொம்ப நன்றி மேம். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.